குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார். காலையில் 5 to 10 மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மைண்ட் ரினியூவல் மெசேஜ். மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரினியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச் இருந்தோம், 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வருது. இந்த 25 வருஷம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி வாழ்க்கையில் நம்ம சொல்கிறதெல்லாம் வாழ்க்கையிலையும் உபயோகித்து பார்த்துருக்குறோம். அதனால் எல்லாம் அனுபவித்து தான் சொல்கிறோம். அதனால் ரொம்ப ரொம்ப துல்லியமாக உங்கள் வாழ்க்கையிலே அது உபயோகமாகும் என்று முழுவதுமாக நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக அதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை உங்களை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த அனுபவத்தை உள்வாங்கணும். சரியாக அதை வழியாக நடக்கணும். அதை பற்றி யோசிக்கணும். அதை பற்றி சிந்திக்கணும். சிந்திக்க சிந்திக்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பலன்னு பயங்கரமான ஒரு செழிப்புக்கு உங்கள் வாழ்க்கை போகும். அதுக்காக உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் யூஷுவலாக ப்ராப்ளம் வந்தோடனே ப்ராப்ளத்தை தான் பார்க்குறீங்க. சரியா? பிரச்சனை வந்துடுச்சு, கடன் வந்துடுச்சு, வியாதி வந்துடுச்சு, இல்லை பிரச்சனை வந்துடுச்சு, இல்லை கெட்ட பழக்கம் வந்துடுச்சு, போதையில் இருக்கிற அது இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. உண்மையாகவே நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, இதில் இந்த தொடக்கத்தை நீங்கள் யாருமே யோசிக்கிறதே இல்லை. இப்போ மட்டும்தான் யோசிக்கிறீங்க. இது என்ன இப்படி ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை என்ன இப்படி ஆயிடுச்சு, அப்படி தான் யோசிக்கிறீங்களே தவிர தொடக்கத்தை யோசிக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சி பாருங்கள், எந்த பிரச்சனையும் தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, குதிச்சிங்க, சந்தோஷப்பட்டீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க. அப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா, அங்கே நம்ம கடவுளையே பார்க்கல. ரைட்டா? கடவுளை புரிஞ்சுக்கவும் ஆசைப்படுறதில்ல. எல்லாம் சடங்கு சம்பிரதாயத்துக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு, கமான் இதை பண்ண அதை பண்ணு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக உட்காந்துருவோம். ஆனால் கடவுளை பற்றி யோசிக்கவோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கவோ முற்படலை. ஏன்னா அது ஒரு சடங்கு, அப்படியே முடிச்சிடலாம், செஞ்சிடலாம், ரைட் வாங்க சாமி கும்பிடலாம், அவ்வளோதான். அதனால் என்னாச்சு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து நிற்கிறீங்க. இப்போ கூட என்ன பண்ணுறீங்க, அந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும் சாமி, ஏன்னா ஒரு வழி சொல்லு, இந்த பிரச்சனை முடிச்சிடுறேன் அப்படின்னு தான் ஆசைப்பட்றீங்களே தவிர, இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வேறு எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்குறதில்ல. பாருங்கள், கெட்ட சக்தி பண்ணுற தந்திரம் அதெல்லாம். உங்களுக்குள்ளே செய்கிற தங்கம். எப்படின்னா இப்போ இருக்கிற பிரச்சனை மாற்றிடலாமா, அவ்வளோதான், பிரச்சனை தீர்ந்தால் போதும். எல்லோரும் அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான் வராங்க. பிரச்சனை தீர்ந்தால் போதும். இல்லைங்க, பிரச்சனை இனிமேல் வரக்கூடாதுன்னு பாருங்கள். இந்த பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, பைசா கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வியாதி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் தொடக்கத்திலேயே விநாயகர் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, தொடக்கத்திலே முருகரை சரியாக புரிஞ்சுக்கிட்டு, ஓகே அவங்க எப்படி நம்ம வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பாதுகாப்பை கூப்பிட்டு அழைத்து, அந்த பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைச்சி நீங்கள் எல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அனுபவத்துக்கு நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. சரி, வந்துட்டீங்க, இப்போது கடவுளை உணர்ந்துட்டீங்க. ஆனால் பாருங்கள், சில பேர் வரவே மாட்டாங்க. அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சோடனே அவ்வளோதான், காலி, விடு ஜூட் அப்படின்னு ஓடி போயிடுறாங்க. எங்கே ஓடுறாங்க எங்கே ஓடுறாங்கன்னு அவங்களுக்கு தெரில. இன்னொன்று பெருசாக பாம்ஷெல் ஒன்று ரெடியாக இருக்குது, அதுக்கு தான் ஓடுறாங்க. திருப்பி ஓடி போய் அதை மிதிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியுமா, அங்கங்கே டைனமிட்ஸ் மாதிரி அங்கங்கே வைப்பாங்க வார்லெல்லாம், ரைட்டா? அதை மிதித்தோன்னா அவ்வளோதான், டமால்னு எகிரும். எங்கே மிதிப்போம், எப்போ மிதிப்போம் தெரியாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில், அந்த மாதிரி தான். திருப்பி நீங்கள் ஓடுறீங்க, முன்னாடி ஓடுறீங்க, பிரச்சனை தீர்ந்துச்சின்னு ஓடுறீங்க, ஒரு பெரிய பாம்பு வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. அதனால் தயவுசெய்து எப்போதுமே பிரச்சனை தீர்க்கிறது மட்டும் பார்க்காதீங்க. ஃப்யூச்சர்லேயும் எனக்கு எதுவும் வரக்கூடாது, கடவுள் பாதுகாப்பு எனக்கு ஓணும்னு தீர்மானிங்க. விநாயகரை சரியாக புரிஞ்சுங்க. விநாயகர் பொதுவானவர், உலகத்துக்கு பொதுவானவர் சொல்லிட்டேன் நான். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு விநாயகரை இந்த நாட்டுக்கு, இந்த நம்ம பாரத தேசத்துக்கு மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சாமி கூட வச்சிடுறீங்க. தமிழ் கடவுள் அப்படின்றீங்க. இல்லை அவர் உலக கடவுள். நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. அப்போ அந்த உலக கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக, முருகர் விநாயகர்லாம் உலக கடவுள், புரிஞ்சுக்க. அந்த உலக கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு தருவார். ஆனால் நீங்கள் அவரை கேட்க விரும்பல, அந்த பாதுகாப்பை கேட்க விரும்பல. அதில் ஒரு நொட்டை நொல்லெல்லாம் சொல்லிக்கிட்டு தப்பிச்சு ஓடுறீங்க. எங்கே ஓடுறீங்க? திருப்பி எங்கே ஓடுறீங்கன்னு கேட்குறேன். திருப்பி பிரச்சனையை பார்த்து தான் ஓடுறீங்க.
அதனால முன்னாடி ஏதோ முன்னாடி நீங்க அலட்சியமா இருந்ததால் தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. அலட்சியமா கடவுள பத்தி தெரியாம, முருகர பத்தியோ, விநாயகர பத்தியோ யாருனா சொன்னா கூட கேட்க மாட்டீங்க. நீங்க நெனச்சு பாருங்க. நீங்க நல்ல நிலைமையில இருக்கீங்கன்னா, யாருனா வந்து சொன்னா கேட்பீங்களா? கொஞ்சம் விநாயகர பத்தி கேளுங்க, முருகர பத்தி கேளுங்க. கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. டைம் இல்லங்க, பிஸிங்கன்னுவீங்க. ஆனா ப்ராப்ளம் வந்தா தான் தேடுவீங்க. கடவுள தேடுவீங்க. ஆனா அப்ப கூட ப்ராப்ளம் வந்தோனே எப்படி தேடுறீங்கன்னா, எப்படின்னா இந்த பிரச்சனைய தீர்த்தா போதும் அப்படின்னு தேடுறீங்களே தவிர, உண்மையாவே அந்த அன்பு உணரணும். உண்மையாவே கடவுள் கூட இருக்கணும். உண்மையாவே அவர் கூட சேர்ந்து இருக்கணும். நிச்சயமா வாழ்க்கையில என் பிள்ளைங்களையாவது காப்பாத்தணும்னு நெனைக்கிறீங்களா? இல்ல. திருப்பி அதிலேயே தான் கொண்டு போய் விடுறீங்க உங்க பிள்ளைங்கள. இதில நீங்க இன்வால்வ் ஆவலன்னா, இத நீங்க தெரிஞ்சுக்கலன்னா, கொஞ்சம் தெரிஞ்சு ஓடி போனீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உங்க பிள்ளைங்களும் அதே வழிக்கு தான் போவாங்க. ஆனா, நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்க பிள்ளைங்களும் இதே வழிக்கு வருவாங்க. ஃபியூச்சர்ல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன் இத உணர மாட்டேன்றாங்க? இத தான் நீங்க உணரணும். நிச்சயமா உணரணும். உங்க கணவனோ, மனைவியோ இத புரிஞ்சுக்கலன்னா புரிய வைங்க. விட்டுட்டு ஓடிடலான்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல, 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 இல்ல இது விடக்கூடாது. திருப்பி நல்லா புரிஞ்சுக்கணும்" சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுங்க. பெண் புத்தி, பின் புத்தின்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் எல்லா பெண்களையும் அப்படி சொல்ல விரும்பல. ஆனா சில பேர் அப்படிதான். சில பேரு அந்த முடிச்சோமா, விஷயத்த முடிச்சோமா, "வுடு ஜூட் போயிடலாம் வா" அப்படின்னுவாங்க. நோ, நோ, நோ. அவங்க பேச்சு கேட்காதீங்க. யார் சொன்னாலும் சரி, ஆண் சொன்னாலும் சரி, பெண் சொன்னாலும் சரி கேட்காதீங்க. நிச்சயமா நமக்கு எதிர்காலமும் வேணும் அப்படின்னு சொல்லுங்க. க்காக இந்த நன்மைய எடுத்துக்கங்க. அதுவும் நம்ம ஃப்ரீயா தான் சொல்றோம். கேட்கறதுக்கு என்ன? ஒரு 1 மணி நேரம் வந்து கேட்கறதுக்கு என்ன? சொல்லுங்க. அது நெறைய பேர் வந்திருக்காங்க. இந்த வாரம் வந்தாங்க. நெறைய பேர கேட்டாங்க. எல்லாம் போனாங்க. யாருன்னா தூரம் இருந்தீங்கன்னா, ஆன்லைன்ல வரலாம். அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம். இங்கேயும் ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரத்தில நெறைய பேர் இங்க வந்தாங்க. நம்ம வீட்டுக்கே வந்தாங்க. நெறைய பேர் பேசுனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் கூட்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன்னாடி போயிட்டுருக்க பெரிய விஷயமாக நம்ம இதை செய்ய போகிறோம். பாண்டிச்சேரி மட்டும் இல்ல, சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாவே நிச்சயமா பெரிய பெரிய நன்மைகள் வரப்போது. இந்த உண்மை எல்லா இடத்துலயும் பரவப்போது. எல்லாருக்கும் நன்மை கிடைக்க போது. இங்க நாங்க மட்டும் தலைவரா இருக்க விரும்பல. நீங்கலாம் கூட தலைவர்கள் ஆவணும். நீங்கலாம் கூட இதை எல்லோரிடமும் சொல்லுகிற மனிதர்களாக மாற வேண்டும். நிச்சயமாக இதை எல்லோரிடம் பரப்ப வேண்டும். எல்லோருக்கும் இந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். உங்க பிரச்சனை மட்டும் தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. நினைக்கவே நினைக்காதீங்க. எப்பவும் நான் மத்தவங்களுக்கு இத சொல்லிக் குடுப்பேன். இந்த நன்மைய செய்வேன் அப்படின்னு நினைங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நன்மை கிடைக்கும். எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.